ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஓப்போ F21 Pro 5G மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைல் ரெண்டு கலர் பேட்டர்னில் தான் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ரெயின்போ கலர் அண்ட் அனதர் வந்து பார்த்தா பிளாக் கலர் மாடலில் தான் இப்போ கரண்ட்டாக ஆன்லைன் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மொபைலை ஒரு சின்னதாக அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த மொபைல் நான் ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணிட்டேன். பட் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றத ஒரு அன்பாக்சிங் வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மொபைலை வந்து பார்த்தா எடுக்கும்போதே இதோட லுக் அண்ட் ஃபீல் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாகவே ரொம்ப ஸ்லிம்மாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எடுக்கிறது யூஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தா கொஞ்சம் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ரெண்டு பெரிய கேமரா லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இந்த ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து அந்த சீரியல் நம்பர்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே ஆஸ் யூஷுவல் அந்த ஓப்போவோட பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரெயின்போ கலர் மாடல் தான். ஸோ லுக் அண்ட் ஃபீல் நல்லாவே இருக்குது. மொபைல் அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ கிட்ட அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ப்ளூ பாக்ஸில் தான் நம்ம ஆர்டர் பண்ண மொபைல் வந்து பண்ண வந்துருந்தது. இந்த ப்ளூ பாக்ஸோட மேலே வந்து பண்ணால் ஓப்போ F21 Pro 5G அப்படின்னு நேம் வந்து பண்ணால் கிளியராக போட்டிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட மெயினான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது என்ன கேமரா யூஸ் பண்ணுறோம், என்ன பேட்டரி வந்து பண்ணால் எவ்வளோ கெப்பாசிட்டி கொடுக்குறது, என்ன ப்ராசர் யூஸ் பண்ணுறோம், ஸோ எவ்வளோ ரேம் வந்து பண்ணால் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் மேலே அப்டேட் பண்ணியிருக்காங்க. கீழே ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து பண்ணால் என்ன வெர்ஷனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓகே. பாக்ஸை ஓப்பன் பண்ணோனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிளாக் கலர் பாக்ஸ் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூசுவல் அந்த ஓப்போ மொபைலுக்கான ஒரு சிலிக்கான் பேக் கேஸ் இந்த மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் குடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு சின்ன மொபைலோட கார்டு மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பின் அந்த சிம் எஜெக்டர் இருக்குல்ல, ஸோ அது வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வழக்கமா குடுக்குற அந்த யூசர் மேனுவல் கிட் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சி டைப் கேபிள் அண்டு 33 வாட்ஸ் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை இப்போ பார்ப்போம். கேமராக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ஆர்பிட் லைட் கொடுத்துருக்காங்க. ஒரு இம்பார்ட்டண்டான கால்ஸ் வரும்போது இல்லை மெசேஜஸ் வரும்போது நம்மளுக்கு கேமராக்கு பேக் சைடில் இருக்க லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எரியும். இந்த மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சலில் ஒரு மெயின் கேமரா அண்ட் 4 மெகா பிக்சலில் டெப்த் அண்ட் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நம்ம எடுக்கிற பிக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோட்லேயுமே சரி, போர்ட்ரைட் மோட்லேயுமே சரி, ரொம்ப அழகாகவே அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகா பிக்சலில் ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. நம்ம செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னா அதோட அவுட்புட்டுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்சுக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் 2400 இன்ட்டு 1080 பிக்சலுக்கு ஒரு ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸுக்கு ஒரு அருமையான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் 8GB ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேமை நம்ம வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரேமை கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறமா ரேம் எக்ஸ்பென்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அடிஷ்னலாக ஒரு 5GB வரைக்கும் நம்ம எங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த 5GB கஸ்டமைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 5 அப்படின்னு 3 ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி வேணாலும் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்னா, நம்ம மொபைலில் 128GB ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மொபைல் ஸ்டோரேஜ்லேருந்து ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரேமாக ஆப்டிமைஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் Qualcomm Snapdragon 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. Snapdragon ப்ராசர் யூஸ்வலாகவே பர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ்பெண்டபிள் ரேம் கொடுத்துருக்கனால இந்த மொபைல் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணதுக்காகவே ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணி நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ ஒன் டே ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணதில்ல. கேம் பிளேயில் வந்து பண்ணால் எந்த இடத்துலையுமே வந்து பண்ணால் லேகோ ஃப்ரீஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம தேவைப்பட்ட ரேம் இன்க்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் இருக்கிறத தவிர்த்து எந்த இடத்துலையுமே நான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நான் எதையுமே நான் ஃபேஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வெர்ஷன் 11 இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கான்ஃபிகர் பண்ணியிருக்கு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4500 mAhக்கு ஒரு நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல்
33 வாட்ஸுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் குடுத்துருக்காங்க. ஸோ இதனால நம்ம மொபைல ரொம்ப குயிக்காவே சார்ஜ் பண்ண முடியுது. ஸோ மல்டி விண்டோ ஃபியூச்சர் இந்த மொபைல்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூசுவலாவே இந்த பார்த்தீங்கன்னா, மேல ஒரு ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விண்டோவாவும், கீழ ஒரு விண்டோவாவும் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆண்ட்ராய்ட் ஃபோன்லலாம் பார்த்துருப்போம். ஆனா இதில நம்ம அ இது ஒரு விண்டோவா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டிராக் பண்ணி கார்னர்ல இழுத்து விட்டாலே, அது ஒரு செப்பரேட் விண்டோவா மாறிடும். சப்போஸ் நீங்க அத ரீசைஸ் பண்ணணும், இல்ல எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த சைஸ் வேணும் அப்படின்னா, நம்ம அத ரீசைஸ் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அத நம்ம அந்த விண்டோல நீங்க எந்த மூலையில வேணா நீங்க எடுத்துட்டு போய் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மறுபடியும் நீங்க மேக்ஸைஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ் ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் ஹைடிங் தான். ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் ஹைடிங்க பொறுத்தவரைக்கும், இப்போ உங்களோட மொபைல உங்கள தவிர வேற யாராவது யூஸ் பண்றாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது அப்படின்னா, யூசுவலாவே அந்த பண்ண நோட்டிஃபிகேஷன் பேனல்ல நம்மளுக்கு மெசேஜ் என்னன்றது கிளியரா காட்டும். ஆனா இந்த ஃபீச்சர் நீங்க எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்க பெர்சனோட ஃபேஸ ஸ்கேன் பண்ணி பார்க்கும். ஸோ அப்படி பண்ணும்போது, மொபைலோட ஓனர் இல்ல அப்படின்னு அது கன்ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னா, ஸோ அந்த பெர்சனுக்கு உங்களுக்கு வர அந்த பேனர் மெசேஜ் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளா காட்டாது. ஸோ இந்த ஃபீச்சருமே ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சர்ன்னு தான் சொல்லலாம். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மொபைலோட ஓவரால் ஃபீச்சர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இந்த மொபைல ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அ ஒரு ஆவரேஜான கேமரா அண்ட் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனா அத தவிர மத்தபடி அந்த படம் நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஓவரால் ரேட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு 5க்கு 4.1 வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் குடுப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.